அகிலம் விதுஷாம் அனாவிலம் சுஹ்ருதா ச ஸ்வஹ்ருதா ச வஷ்யதாம் பஷ்யதாம் கவிதே அப்பி ந என்ன சொன்னமா பஷ்யதாம் பஷ்யதாம் எனக்கு இங்க வஷ்யதாம் மாத்தி பஷ்யதாம் கவிதே அப்பி ந சூக்ஷ்ம சாட்சினி வதன அலங்கிருதி மாத்திரம் அக்ஷினி அகிலம் விதுஷாம் அனாவிலம் சுஹ்ருதா ச ஸ்வஹ்ருதா ச பஷ்யதாம் சவிதேபி ந சூக்ஷ்ம சாட்சிணி வதனாலங்கிருதி மாத்திர அக்ஷிணி. முந்தின ஸ்லோகத்துல சதசஹ ஸ்ருதிம் ஆகதா ஏவ சா த்ரிஜகன் மோக மகௌஷதிஹி மம அமுனா தவ சம்சிதேன தூ ஸ்வதிருஷா ஏவ அதிகதாம் அவைமிதாம். ஸோ தமயந்தி இத்தனை நாள் வரைக்கும் எனக்கு என் காதுபட அவளை பத்தி நிறைய கேட்டிருக்கேனா, ஆனா நீ இப்போ பேசினதுனால என் கண் முன்னாடியே வந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் தேவையோ இல்லையோ. அதுக்காக சொல்றார், அந்த சூக்ஷ்மதர்ஷி விதுஷாம் வித்வான்கள் ஒரு சூக்ஷ்மத்தை பார்க்கக்கூடியவர்கள். அதனால அவ சொல்ற வார்த்தை எதுவுமே அனாவிலம், ஒரு எல்லாத்தையுமே அவ பாக்குறது எப்படின்னா, அவளுடைய பார்வை வித்வான்களுடைய பார்வை எப்படி இருக்கும்னா, சுஹ்ருதா ச ஸ்வஹ்ருதா ச அகிலம் அனாவிலம் பஷ்யதாம் விதுஷாம் சவிதே அபி. கண்ணுனால அவ வித்வான்கள் பாக்குறது, ஜெனரலி வித்வான்கள் நம்பக்கூடிய பிரமாணங்கள் என்னன்னா அனுமானம் அண்ட் ஆப்த வாக்கியம், சப்த பிரமாணம். பிரத்யக்ஷமா இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு டவுட் இருக்கலாம். அதுல என்னன்னா நிறைய உங்களுக்கு கண்டிஷனலா தான் இருக்கும் பிரத்யக்ஷ பிரமாணம்ங்கிறது. கண்ணனால நம்ம பார்த்துட்டே இருக்கோம், சுக்தியை பார்த்துட்டே இருக்கிறச்சே நமக்கு ரஜதம். ஆனா மனசுல நமக்கு அது சுக்தின்னு தெரியும். ஏன்னா யாருமே அப்படி ஒன்னும் சில்வரை பீச்சில் போட்டுட்டு போக மாட்டா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அதுவும் கிழிஞ்சலை பார்த்துட்டு கண்ணு வேணா அதை ரஜதம்னு நம்பலாமே தவிர, மனசு என்னன்னா அனுமானத்தினாலையும் இல்ல ஒரு ஆப்தன் ஒருத்தன் இல்ல நான் ஏற்கனவே போய் பார்த்துட்டு வந்துட்டேன் அது கிழிஞ்சல் தான், அது வெள்ளி இல்ல அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னா, ரெண்டு விஷயத்தினாலையும், ஆப்த புருஷன் சொன்ன சாப்த பிரமாணத்தினாலையும் அதே சமயத்துல அனுமானத்தினால இதுல கடல் கரையில நமக்கு ஒரு கிழிஞ்சல் தான் கிடைக்குமே தவிர, கிழிஞ்சல் வேணா உங்களுக்கு ரஜதமா தோன்றலாமே தவிர இதுவா இருக்க முடியாது. அப்புறம் கிட்டக்க போன உடனே இந்த சூரியனுடைய பளிச்சுன்னு அடிக்கிறதுனாலதான் அது வெள்ளியா தோன்றித்து அப்படின்னு ஒரு அனுமான பிரமாணத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம நிறைய விஷயங்கள்ல தீர்மானம் பண்ண முடியும் ஒரு அர்த்தத்தை. அதனால அந்த மாதிரி சூக்ஷ்மமா பார்க்கக்கூடியவாளுக்கு உங்களுக்கு கண்ணுங்கிறது ஒரு முக அலங்காரமா தான் இருக்கும். சோ எதுக்காக இவன் அதை சொல்றான்னா, இந்த அன்னபக்ஷி நேர போய் பார்த்துட்டு சொல்லிருக்கு ஆப்தன். பல பேரு சொன்னத்தை வச்சுண்டு நளன் தமயந்திய பத்தின ஒரு மைண்ட்ல ஒரு கற்பனை பண்ணி வச்சிருக்கான். அது அனுமானம், தன்னுடைய ஒரு ஸ்வஹ்ருதா. அவன் தன்னையே அங்க ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன் சொல்லிக்கிறான் அந்த இடத்துல. அதனால நீ சொல்றத நான் நம்புறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் இந்த இடத்துல. சோ அகிலம் சுஹ்ருதா நண்பனாலும், ஸ்வஹ்ருதா தன்னுடைய இதயத்தினாலும், அகிலம் எல்லா, அனாவிலம் பஷ்யதாம் எல்லா பொருளையும், அனாவிலம் ஆவிலம்னா ஒரு கலங்கினது, கன்ஃபியூஷன் அர்த்தம். அனாவிலம்ங்கிறச்சு ஒரு கிளியரா பார்க்கறது. சோ எல்லா பொருளையும் சந்தேகம் இல்லாமல் பார்க்கும் வித்வான்கள், பஷ்யதாம் விதுஷாம் அவா பக்கத்துல, சவிதே அபி. இப்ப என்ன ஆயிடுறது, ந சூக்ஷ்ம சாட்சினி அக்ஷி, சூக்ஷ்மங்களை பார்க்காத ஒரு கண்ணானது முகத்துக்கு அலங்காரம் மட்டும்தான். அந்த வித்வான்களுக்கு பக்கத்துல இருக்கிறச்சே அவ அனுமானத்தினாலையும் ஆகம பிரமாணத்தினாலேயோ இல்ல சாப்த பிரமாணத்தினாலேயோ நமக்கு ஒரு விஷயத்த சொல்றச்சே, அதுல இருக்கக்கூடிய சூக்ஷ்மத்தை இப்ப நான் பார்க்கலன்னா வேஸ்ட். இந்த கண்ணு வெறும் முகத்துக்கு ஒரு அலங்காரம் தான். அது பிரத்யக்ஷமா நான் எதுக்கு இதை சொல்றாருன்னா, அனுமானத்தினாலையும் சித்திச்சு சாப்தத்தினாலையும் சித்திச்சதுன்னா நமக்கு பிரத்யக்ஷம் ஒரு ரொம்ப சூக்ஷ்மத்தை பார்க்க முடியாததால.
சோ பிரத்யக்ஷம் வந்து சூக்ஷ்மமான விஷயங்களை இத பேஸ் பண்ணியும் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் நீங்க அனலைஸ் பண்ணலாமோ இல்லையோ. ஒருத்தன் வந்து நான் பார்த்துட்டேன் அதுக்கு வந்து வெள்ளி இல்ல கிழிஞ்சல்தான்னு ஒருத்தன் வந்து சொன்னதுக்கு அப்புறம் இந்த கண்ணுனால நம்ம வந்து உண்மையை தெளிவா நம்ம பார்க்கலன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த கண்ணு நமக்கு வெறும் முகத்துக்கு அலங்காரம் மாத்திரம் தானே. அப்ப சூக்ஷ்மத்தை எல்லாத்துக்குமே நம்ம வந்து அனலைஸ் பண்ணிட்டும் அந்த சூக்ஷ்மத்தை பார்க்கக்கூடிய கண்ணா இருக்கணும். அது அனலைஸ் பண்ற கண்ணா இருக்கணும். வெறும்னா ஒரு முகத்துக்கு அலங்காரமா இருக்கக்கூடாது. அதனால நீ சொல்றத வச்சுட்டு நான் என்ன நம்புறேன்னா, அவ கண்டிப்பா இத்தனை நாள் வரைக்கும் ஜனங்கள் வந்து என்கிட்ட சொன்னது பிளஸ் நீ வந்து எனக்கு இப்போ வந்து ஒரு நான் நேர பார்த்திருக்கேன்ப்பா அவளை, நீ என்ன நம்பலாம் அப்படின்னு ஒரு ஆப்தன் மாதிரி எனக்கு வந்து சொல்றதுனால அவ பேர்ல எனக்கு ஒரு ஆசை ஜாஸ்தியா இருக்கு. அவளை நேர பார்த்தா மாதிரி எனக்கு. சுஹிருதாச்ச ஸ்வஹிருதாச்ச அகிலம் அனாவிலம் பஷ்யதாம் விதுஷாம் சவிதே அப்படி வித்வான்களுக்கு பக்கத்துல கூட ந சூக்ஷ்ம சாட்சிணி அக்ஷிணி, சூக்ஷ்மமான விஷயங்களை பார்க்காத ஒரு கண்கள், இரண்டு கண்களானது முக அலங்கிருதி மாத்திரம், வதன அலங்கிருதி மாத்திரம், முகத்துக்கு ஒரு அலங்காரமாக மாத்திரம் தான் இருக்கு. அதுக்கு அதுல இருந்து நமக்கு என்ன தெரியறதுன்னா, சூக்ஷ்மத்தை பார்க்கிற கண்ணு முகத்துக்கு அலங்காரம் மாத்திரம் இல்ல, அதுக்கு ஒரு உபயோகமும் இருக்கு, பிரயோஜனமும் இருக்கு. ரைட்டா? கொஞ்சம் இழுத்துதான் அதை வந்து கான்டெக்ஸ்டுக்கு சொல்றேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர் கீழே கொடுத்திருக்கிறது சக்ஷுர்ஹி, இந்த இதுல வியாக்கியானத்துல சக்ஷுர்ஹி ந சூக்ஷ்மம் ந அசந்திக்தம், அதாவது சூக்ஷ்மமான விஷயங்களை பார்ப்பதில்லை. அதுக்கப்புறம் அசந்திக்தம் ந பஷ்யதி, சந்தேகம் இல்லாமல் பார்ப்பதில்லை, சந்தேகத்தோடையே பார்க்கறான். இருட்டுல எதையோ பார்க்கறது இந்த கண்ணு, இது வந்து புருஷனா ஸ்தம்பமாங்கிற டவுட்ல இருந்துட்டே இருக்கு, தீர்மானமா தெரியாது இல்லையா. நாபி நிர்பிராந்தம், கன்ஃபியூஷன் இல்லாத அதால பார்க்க முடியாது. 3 லெவல். ஒண்ணு வந்து சூக்ஷ்ம விஷயங்களை பார்க்க முடியாது, ரெண்டாவது சந்தேகம் இல்லாமல் பார்க்க முடியாது, மூணாவது பிரமம், பிரமஸ்தலம். சந்தேகஸ்தலம், பிரமஸ்தலம் அண்ட் ஒரு சூக்ஷ்மதர்ஷி. இப்ப விசேஷணங்களோட பார்க்கறதுங்கிறதும் முடியாது, கண்ணால தீர்மானமா சொல்ல முடியாது. ந பஷ்யதி தத்து முக சோப ஆதாயக மாத்திரம், அப்படி இருந்ததுன்னா அது வந்து வெறும் முகத்துக்கு ஒரு அலங்காரம் மாத்திரம்தான் அப்படின்னு தீர்மானமா சொல்றார். ஏன்னா அந்த சூக்ஷ்மத்தை பார்க்க முடியாத ஒரு கண்ணானது, சந்தேகத்தோடையே பார்க்கக்கூடிய கண்ணானது வெறும் முகத்துக்கு அலங்காரம் தான். அதனாலதானோ என்னமோ வித்வான்கள் வந்து ஆப்த புருஷன் பிளஸ் அனுமானம் இது ரெண்டுத்தையும் அவன் வந்து நம்புறான். சோ அந்த ஆப்த புருஷன்ங்கிறதுக்கு இங்க என்ன ஸ்லோகத்துல சுஹிருதா, சுகிருத்தினால அகிலம் பஷ்யதாம், ஒரு நண்பன் மூலியமாக ஆப்த புருஷன் மூலியமாக, ஆப்தகாங்கிறச்சே யதார்த்த வக்தா, உண்மையை பேசுபவன் ஆப்தன், அப்படி இருக்கக்கூடிய நண்பன் மூலியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் பொருள். அடுத்தது ஸ்வஹிருதாச்ச, தன்னுடைய ஹிருதயத்தினாலையும் பார்க்கக்கூடியதுன்னா தன்னுடைய அனாலிசிஸ். he depends more on his analysis than another person's also. so அனுமானம் எடுத்துக்கலாமா? அனுமானம்னு எடுத்துக்கணும் அதை ஸ்வஹிருதாங்கிறச்சு. ஏன்னா அது இன்னொருத்தருடைய வார்த்தையை பேஸ் பண்ணி இல்லையோ இல்லையோ, தனக்கே ஒரு கன்விக்ஷன் இருக்கோ இல்லையோ. இப்ப துஷ்யந்தன் சொல்லலையா, சதாம்பி சந்தேகபதேஷு வஸ்துஷு பிரமாணம் அந்தக்கரண பிரவருத்தையான்னர். எந்த இடத்துல சந்தேகம் இருக்கோ பெரிய சதாம் நல்லவர்களுக்கு பிரமாணம் என்ன அங்க அப்படின்னா அந்தக்கரண பிரவருத்தையான்னர். அதுதான் இங்க ஸ்வஹிருதாங்கிறார். தன்னுடைய அந்தக்கரணம் தான் அங்க பிரமாணம் அவருக்கு இல்லையா. அதே போல இங்க விதுஷாம்னு அவர் சொல்றார். எப்படி பாக்குறாவா, அனாவிலம் அகிலம் பஷ்யதாம், எல்லாவற்றையும் ஒரு அப்பழுக்கிட்டதாக பார்க்கிறார்கள். அவளுடைய கண்ணோட்டமே வந்து ஒரு எந்த ஒரு கலக்கமும் இல்லாத, எந்த ஒரு பிராந்தியும் இல்லாத, பிரமையும் இல்லாத பாக்குறா விஷயங்களை இல்லையா. கரெக்டா சொல்றார் பாருங்க. சதாம் ஹி சந்தேகபதேஷு வஸ்துஷு பிரமாணம் அந்தக்கரண பிரவருத்தையா தான் அர்த்தம் சொல்றேன். ஆனா அந்த துஷ்யந்தனோடதுல வந்து அந்த இடத்துல அவனோட சதாச்சாரத்தை பத்தி தானே சொல்றது, நாட் இஸ் விவேகா அனாலிசிஸ். அங்க வந்து இட் இஸ் நாட் மச் ஆஃப் ஹிஸ் அனாலிசிஸ் பட் மெயின்லி பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஆச்சரணம், குட் கான்டக்ட். நாட் நெசசரிலி, இட் இஸ் ஆல்சோ ஹிஸ் இது அந்தக்கரண பிரவருத்திங்கிறச்சு அவனுடைய ஒரு கட் ஃபீலிங் தானே அது.
அந்த கட் ஃபீலிங்கை எதுக்காக அவன் நம்பணும்? இப்போ இந்த அன்னபக்ஷி சொல்றத இவன் ஏன் நம்புறான்? ஏதோ ஒரு நம்பிக்கையில தானே போகிறது அது. அண்ட் தன்னை பத்தி அவன் இது பண்றதுங்கிறதும் நீங்கயும் ஒன்னாலும் வச்சுக்கோங்க, சதாச்சாரத்தினால அவன் வந்து தன்னுடைய ஹிருதயத்துல எந்த ஒரு டெசிஷன் எடுத்தாலும் அது கரெக்டா இருக்கும்னு அவன் நம்புறான். அந்த முனிவர் பிராமண பொண்ணை பார்த்து சத்திரிய பொண்ணு நினைச்சதுன்றது ஒரு பெரிய விஷயம். அது அந்த இடத்துல அவன் வந்து மனசுல அந்த காரணத்துக்கு தான் மிக முக்கியத்துவம் கொடுக்குறான். அப்படிங்கறதுனால இந்த ஸ்லோகத்தை என்னோட ஆச்சாரியன் சொல்லியிருக்காரு. இந்த காளிதாஸ் வேதாந்த வந்து ஒரு பெரிய ரகசிய கிரந்தத்துல எடுத்து உதாகரிச்சிருக்காங்க ஸ்லோகத்தை. நார்மலா வேதாந்த தீர்த்துக்கு வந்து சிங்கார பவமான இருக்கிற காவியங்கள்ல இருந்து எடுத்து வேதாந்த விஷயத்துல சொல்ல மாட்டார். ஆனா காளிதாஸ் இதை எடுத்து ரகசிய கிரந்தத்துல ஒரு பெரிய ரகசிய கிரந்தம், அது என்ன கிரந்தம்ன்றத நான் அப்புறம் கேட்டு சொல்றேன். அவர் சொல்லியிருக்காராம். ஏன்னா வைஷ்ணவ சித்தாந்தம் படி நம்ம அந்த கர்ணத்துக்குள்ளேயும் பெருமாள் அந்தரியாமையா இருந்துருப்பான் அப்படிங்கிற ஒரு இது இருக்கிறதுனால இந்த அந்த கர்ணத்துக்கு அவ்வளவு இது கொடுத்து இது சாஸ்திரப்படி எழுதிருக்கான் காளிதாசன் சொல்லுவாராம் வேணாம். இது நைஷதகாரன். ஓ, அதுல காளிதாசன் காளிதாசன் எடுத்து உதாரணம் பண்ணி எழுதியிருக்காராம் சுவாமி தேசிகன் ஒரு பெரிய ரகசிய கிரந்தம். ஓ, ஓகே. வந்து இந்த சிங்கார பாவமா இருக்கிற இதுல இருந்து எடுத்து அவர் இன்ஃபேக்ட் அவரோட இந்த இது வந்து நம்ம நீங்க படிச்சுட்டு இந்த நம்ம ஒரு அடிக்கடி பாக்குறோம் மேக சந்தேசம் மாதிரி அவர் ஒரு சந்தேகம் பண்ணாரு, ஹம்ச சந்தேசம். அவர் காளிதாசனை பார்த்து தானே பண்ணாரு பெருமாள். அதனால காளிதாசனை ஃபுல்லா படிச்சுட்டு உதாரணத்துல அந்த நீங்க சொன்ன அந்த ஸ்லோகத்தை உதாரிச்சு பெரிய ரகசிய எழுதினார். மனசாட்சிங்கிறது ரொம்ப முக்கியமான இது பெருமாள் படைச்சிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பெரிய சாஸ்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தேசிகர் வந்து அவருக்கு காளிதாசனோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி அவருக்கு. அதனால்தான் அவர் வந்து அந்த மேக சந்தேஷத்துல இருக்கிற மாதிரியே ஸ்லோகங்கள் நிறைய இடங்கள்ல எழுதணும்னுட்டு அவர் பண்ணாராம். ஒரு போட்டி மாதிரி நினைச்சுட்டாருன்னு வச்சுக்கலாம். நாட் இது, பட் he had to distinguish himself from. ரொம்ப மகிழ்ந்ததுனால கண்டிப்பா இல்லன்னா ஒரு விசிட்டாத்வைத கிரந்தத்துல வந்து சதாம்ஹ சந்தேக பதேஷு வஸ்துஷுவ வந்து பிரமாணம் இதுவா உதாரணமா எடுக்கணுங்கிற அவசியம் இல்லையே. அப்படி பிரபாவிச்சு இருக்கிறதுனாலதானே அவர் எழுதியிருக்காரு அதை. அதனால அந்த ஸ்லோகம் வந்து ரகசிய கிரந்தத்துல எடுத்து எழுதியிருக்கார். இந்த கிரந்தம்ங்கிறத நான் அடியேன் அப்புறம் உங்களுக்கு கேட்டு சொல்லுங்க. அன்னைக்கு ப்ரொஃபசர் தியாகராஜன் கூட இதுதான் சொன்னாரு. நிறைய பேர் வந்து காளிதாசன் வந்து இதுங்கிறா, எந்த வைதிக விஷயத்துல போனாலும் காளிதாசன் நினைக்க மாட்டேங்கிறான், இந்த ஒரு பதம் போதுமே வேதாந்தத்துக்கு அப்படின்னு. ஏன்னா பரவாசுதேவன் சொல்லி அவளுடைய கான்செப்ட் என்னன்னா அந்தர்யாமியா எல்லாமே நாராயணர் தானே. அப்போ என்னுடைய அந்தகரணம் வந்து தப்பா நினைக்க முடியுமாங்கிற ஒரு கான்பிடன்ஸ் வேணுமோ இல்லையோ அந்த இடத்துல. ஏன்னா நாராயணர் தானே நினைக்கிறார் அப்படிங்கிற ஒரு தைரியம் தானே அந்த இடத்துல இல்ல. சதாம்பி நீங்க சொல்றது அந்த இடம் பிராமண பொண்ணை பார்த்து சத்தியன்னு சொல்றதெல்லாம் தெரியும் நினைக்கிறான். பெரிய விஷயம்தான் இல்ல. நிறைய இடத்துல காளிதாசன் ஜஸ்ட் ஒரு அப்படியே மெய்சில இருக்க வைப்பான். போட்டு பச்சையெல்லாம் போடுறாலும் இதையும் பார்க்காது கண்ணுதான் பார்ப்போம், என்ன அலங்காரம் சொல்லுவேன் அந்த மாதிரிலாம். அந்த ஸ்வஹிருதா பஷ்யதாம்னு வர்றச்சே இதயத்தினால பார்க்க முடியாதுங்கிறது என்னன்னா பஷ்யதிங்கிற இடத்துல லட்சணம் தான். அந்த இடத்துல ஹிருத்துங்கிறது அச்சேதன வஸ்து, அச்சேதன வஸ்துனஹா சக்ஷுஷி இல்ல, அதுகளுக்கு சக்ஷுஷ் இல்ல. அதனால அந்த இடத்துல பஷ்யத்திங்கிற முக்கியார்த்த பாதம் ஏற்பட்டு நீங்க வந்து அது என்ன அவகமனம் பிரதீதிஹி ஞானம் நியாயத்தே அப்படிங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கணும். ஜானாதி ஸ்வஹிருதா ஜானாதிங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கணும். இது வெறும் லட்சணம் தான் அந்த இடத்துல, அலங்காரம் இல்லை. அலங்காரம் இல்ல. சோ அதனால பஷ்யதிங்கிற இடத்துல இட் இஸ் ஜஸ்ட் லட்சணா பிரயோகம். இப்ப வந்து இந்த சயனம் வததி அப்படின்னு சொல்ற மாதிரி பிசினி பத்திர சயனம் வததி அப்படின்னு சொல்றோம். அவ இங்க படுத்துட்டு போயிருக்கா அப்படிங்கறதுனால அந்த இடத்துல வந்து அந்த தல்பம் வந்து பேச முடியாது, சயனம்ங்கிறது பேச முடியாது. ஆனா சூச்சயத்திங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கிறோம். இட் இஸ் ஜஸ்ட் முக்கியார்த்த பாதம் அண்ட் இன்னொரு ஒரு லட்சியார்த்தத்தை எடுத்துக்கிறோம். ஓகேயா?
சோ அகிலம் விதுஷாம் அனாவிலம் சுஹிருதாச்ச ஸ்வஹிருதாச்ச பஷ்யதாம் சவிதே அபி ந சூக்ஷ்ம சாட்சிணி வதனாலங்கிருதி மாத்திரம் அக்ஷிணி.